தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளுடைய தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலில் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, நீங்கள் எல்லாருமே ரொம்ப கேட்டுகிட்டே இருந்த ஒரு வீடியோ தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆப்பிள் செடியோட அப்டேட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் செடி எப்படி வைக்கிறது, அதாவது நம்ம கடையிலேருந்து வாங்கக்கூடிய ஆப்பிள் பழத்திலேருந்து எப்படி செடி வளர்க்குறதுன்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2 அப்டேட் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம போடக்கூடியது 3வது ஒரு அப்டேட் வீடியோ தான் போட போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆப்பிள் செடியில் மொட்டு வந்திருக்கு. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சந்தேகம் வேறு இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மொட்டுக்களை நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் செடி நான் கீழ்ப்பகுதியில் காமிக்கிறேன். இதில் எதுவுமே மொட்டுக்களெல்லாம் இல்லை, அந்த இலைகள் மட்டும்தான் நமக்கு வந்திருக்கு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு, சும்மா சாதாரணமாக இருக்குது. இப்போ மொட்டு எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? இப்படியே வந்தோம்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், மொட்டு மாதிரி வந்திருக்கு. இதில் இலைகள் கிடையாது. இந்த இடத்துல இந்த மாதிரி குட்டி குட்டியாக மொட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம பார்த்தோம்னா பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு மொட்டு வந்திருக்கு. இன்னுமே இதில் இருக்குது, நான் காமிக்கிறேன். அது நான் பக்கத்தில் எடுக்கும்போது அது கொஞ்சம் அந்த கிளாரிட்டி போயிடுது. இது பார்த்தீங்கன்னா அந்த கம்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா நுனி பகுதியிலையுமே அந்த மொட்டு அந்த மாதிரி நமக்கு வந்திருக்கு. இதில் என்ன சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நெட்டில் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஏன்னா நமக்கு முன்ன பின்ன தெரியாதுல்ல, ஆப்பிள் செடியில் எப்படி மொட்டு வரும், பூ வரும், அதெல்லாம் தெரியாது. சர்ச் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா அந்த மொட்டுக்களில் 2 இது சொல்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த பழம் வரக்கூடிய அந்த பூக்கள் வரும்ல அந்த மொட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த இலைகள் வரக்கூடிய மொட்டு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு சின்ன சந்தேகம், இது பூக்கள் வரக்கூடிய மொட்டா இல்லை இதுலேயுமே இலைகள் தான் வரும் அப்படிங்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், அந்த குச்சி பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் வச்சு அப்படியே எடுத்துருக்கோம். லைட்டாக சாய்ச்சி வச்சு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நேரே நான் அப்படியே எடுக்கும்போது அது உயரமாக இருக்கிறதுனால சரியாக எடுக்க முடியல. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பழங்கள் வரக்கூடிய பூக்கள் வரும்ல அந்த மொட்டு மாதிரி தான் இருக்குது நமக்கு பார்க்குறதுக்கு. நான் வீடியோஸில் பார்த்த வரலாம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க அந்த பழங்கள் வரக்கூடிய மொட்டுக்கிழமை இந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அதாவது ஃப்ரூட் பேர்ட்ஸ் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஃப்ளவர் பேர்ட்ஸ் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இதே பார்த்தீங்கன்னா அந்த இலைகள் வரதுக்குமே அதுவுமே ஒரு சின்ன மொட்டு மாதிரி தான் வருது. ஸோ இந்த செடியில் பார்த்தீங்கன்னா இன்னுமே இந்த கம்பிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் அந்த மாதிரி மொட்டாக வருது. ஆனால் இதெல்லாம் இலை மொட்டா பூ மொட்டா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா அவங்க காட்டி இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் நான் செக் பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது உயரமாக இருக்குது. ஸோ எனக்கு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த நுனி பகுதியில் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே அந்த மொட்டு மாதிரி வந்திருக்கு. ஒரு 2-3 மொட்டு சேர்ந்துருக்கு. இது நமக்கு கன்ஃபார்மாக தெரியல. நான் இருந்தாலும் இது பூக்கள் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பூக்கள் வந்துச்சு அப்படின்னா கூட நான் உங்களுக்கு தனியாக திரும்ப அப்டேட் வீடியோ போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.